இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. நீ யாரடி கேக்குறல்ல, உனக்கு என்ன வேணும்? உயிர் தான் வேணும். பைரவி இவள் ஆவிகளுக்கு பிரியமானவள். ஹலோ அப்பா. பைரவி சீக்கிரம் வாமா, சீக்கிரம் கிளம்பி வா. ஏப்பா என்னாச்சு? உங்க அம்மாக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு, ஐசியூ கொண்டு போறாங்க. கூட பாக்கணுங்கிறா, சீக்கிரம் வாமா. அப்பா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, டாக்டர்லாம் இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ பக்கத்துல இருக்கணும். சீக்கிரம் கிளம்பி வாமா. நான் உடனே வரேன். அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா, நீ தூங்கிட்டியான்னு பாக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். தூங்கிட்டியாவா? என்னப்பா சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு என்ன, நிம்மதியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அம்மாவுக்கு சீரியஸ் தானப்பா நீங்க ஃபோன் பண்ணீங்க? அம்மாக்கு சீரியஸா? நான் எப்பமா ஃபோன் பண்ணேன்? அப்பா அப்படின்னா என்ன வெளியே கொண்டு வரதுக்கு தீய சக்திகள் போட்ட பிளான் இது? பைரவி என்ன அமைதியாயிட்ட? நான் எப்ப ஃபோன் பண்ணேன்? பைரவி என்னமாச்சு உனக்கு? அப்பா கிட்ட இத பத்தி சொன்னா பயந்துருவாரே. வேண்டாம், சொல்ல வேண்டாம். பைரவி அப்பா நான் எப்ப ஃபோன் பண்ணேன்? ஏதோ கனவு. நல்ல பொண்ணுமா நீ. சரி நீ பத்திரமா தூங்கு, நான் காலைல வந்து பேசுறேன். குட் நைட், பாய். யார் நீ? எதுக்கு பின்னாடி வர? நீ யாருன்னு கேக்குறல்ல, உனக்கு என்ன வேணும்? உயிர் தான் வேணும். ஏன் உயிரா? ஆமா, என்ன உளற? உலரல. உன் உயிரை எடுத்தாதான் எந்த ஆவியையும் நீ வெளிச்சத்துக்கு அனுப்ப மாட்ட. வெளிச்சத்துக்கு போகாத ஆவிங்க எனக்கு வேணும். அதுக்கு நீ உயிரோட இருக்க கூடாது.
அப்பா, வாமா பைரவி, உட்காருமா. என்னாச்சு, ஏதாச்சும்? நான் பதறி போயிருக்கேன். நேத்து நைட் ஒன்னும் ஆபத்து இல்லையே? என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நேத்து ராத்திரி எதுவும் ஆபத்து இல்லையே? இருந்துச்சுப்பா. என்னம்மா சொல்ற? எனக்கு நடக்க இருந்த ஆபத்தை அந்த மதுரகாளி தடுத்து என்ன காப்பாத்திட்டாப்பா. மதுரகாளி என் கூட இருக்கிறப்போ நான் எதுக்குப்பா பயப்படணும்? பைரவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ஆவிங்களோட பேசுறது பழகிறது ஆரம்பத்துல எனக்குமே பிடிக்கல. ஆனா ஆசை நிறைவேறாம ஆவியா சுத்துறவங்களுக்கு நல்லது பண்ற நோக்கத்தை நீ இதை பண்ற. அதனால நானும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஆனா அதை இப்போ ஒருத்தன் எதிர்க்கிறான். உன்னையே அழிக்க நினைக்கிறாங்கிறப்போ அதை வேடிக்கை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? வெறும் எச்சரிக்கை பண்றவனா இருந்தா நாமளும் அதை பெருசா எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த கருப்பு மனுஷன் வீடு வரைக்கும் வந்துட்டு போனதை நினைச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலேயும் அதை சாதாரணமா எடுத்துக்க முடியலமா. எனக்கு பயமா இருக்கு பைரவி. நீ எனக்கு ஒரே பொண்ணு. உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்கப்பா, போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம். அம்மாக்கு 4 மணிக்கு ஆபரேஷன்மா. ஆபரேஷனா? அப்பா, நான் இன்னும் பணமே கட்டலப்பா. இல்லம்மா, நான் கட்டிட்டேன். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எப்ப பணம் கட்டுனீங்க? நேத்து டாக்டர் ராஜேஷ் வந்து பணத்தை கட்டிட சொன்னாரு. அதான் நான் கட்டினேன். டாக்டர் ராஜேஷா? அப்பா, அவரப்பா வந்து சொன்னாரு? ஆமாம்மா, அவர்தான் சொன்னாரு. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்துடுறேன். நீங்க அம்மா பக்கத்திலே இருங்க. பைரவி, அம்மாக்கு 4 மணிக்கு ஆபரேஷன். நீ பக்கத்துல இருக்கணும். அதை விட என்ன முக்கியமான வேலை? அப்பா,
அதை விட இது முக்கியமான வேலைதான்ப்பா. நான் ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவேன்ப்பா. நீங்க அம்மா பக்கத்துலயே இருங்கப்பா ப்ளீஸ். சொன்ன கேளு பைரவி. ஏன் டாக்டர் என்கிட்ட பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பணம் கட்ட சொல்லிருக்கீங்க? எங்க அப்பாவும் இப்போ பணம் கட்டிட்டாரு. ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பா கிட்ட நான் பணம் கட்ட சொல்லலையே. சொல்லலையா? ஆமா பைரவி, உங்ககிட்ட பணம் கட்ட வேண்டான்னு சொல்லிட்டு நான் எப்படி உங்க அப்பா கிட்ட பணம் கட்ட சொல்லியிருப்பேன்? ஐயோ, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க டாக்டர். நீங்க சொன்னீங்கன்னு அப்பா பணத்தை கட்டிட்டாரு. நான் சொல்லல பைரவி. ஆமா, இவர் சொல்லல. அந்த கருப்பு மண்ணா இந்த டாக்டர் மாதிரி சொன்னாரு. ஆமா, நாங்க பார்த்தோம். பைரவி, என்னாச்சு? இங்க பாருங்க, பணம் கட்டாம நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்ப பணம் கட்டியாச்சு. இனி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஹாஸ்பிட்டல விட்டு அனுப்ப மாட்டாங்க. இனி உங்க அம்மா உயிர் ஆண்டவன் கையில தான் இருக்கு. டாக்டர், எங்க அம்மா உயிரை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நீங்க தானே டாக்டர் ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. ஆபரேஷன் பண்ண ஆபத்துன்னு சொன்னீங்க. ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ண கூடாது? என்ன ஆபத்து சொல்லுங்க டாக்டர். அது வந்து டாக்டர், நீங்க சொல்ற வார்த்தையில தான் எங்க அம்மா உயிரே அடங்கி இருக்கு. உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். சொல்றேன். டாக்டர் ஞானவேல் இந்த ஹாஸ்பிட்டலுடைய மிக முக்கியமான தூண். இந்த ஹாஸ்பிட்டலோட கிரிட்டிக்கலான மேஜர் ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. ஆனா கடந்த 3 வருஷமா அவர் பண்ண 30 ஆபரேஷனும் ஃபெயிலியர். ஏன் டாக்டர் இந்த ஆபரேஷனை பண்ண வேண்டாம்னு சொன்னா? மேனேஜ்மெண்ட் ஒத்துக்காத. அவரு பண்ற ஆபரேஷன்ல மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? என்னால எதையும் வெளிப்படையா சொல்ல முடியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் என்ன சப்போர்ட் பண்ண தயாரா இல்ல. டாக்டர் ஞானவேல் பண்ண 30 ஆபரேஷன்ஸ்ல கயல்விழி கேஸ் ரிப்போர்ட் மட்டும் என்கிட்ட இருக்கு. கயல்விழிக்கு ஃபெலோபியன் டியூப்ல பேபி ஃபார்ம் ஆனதுனால ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ண டாக்டர் ஞானவேல் கர்ப்பப்பை குழாயில இருந்து குழந்தையை எடுத்துட்டாரு. ஆனா கர்ப்பப்பை குழாயை க்ளோஸ் பண்ணாம வைத்த மூடி ஆபரேஷனும் முடிச்சிட்டாரு. முதல்ல ஆபரேஷன் டீம்ல இருந்த எங்க யாருக்குமே இது தெரியாது. ஆபரேஷன் முடிஞ்ச 2 மணி நேரத்துல வயிற்றுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு கயல்விழி இறந்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டும் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அத நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னேன். ஆனா டாக்டர் ஞானவேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே கடவுள் மாதிரி. அவரை வச்சுதான் இந்த ஹாஸ்பிட்டலே சொன்ன என்ன மெடிக்கல் நாலேஜே இல்லைன்னு கேலி பண்ணாங்க. பணம் கொடுத்து பாஸ் பண்ணியான்னு எதிர்கேள்வி வேற கேட்டாங்க. எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை. டாக்டர் ஞானவேலுக்கு சப்போர்ட்டா இந்த ஆஸ்பத்திரியே இருந்தது. கயல் கேஸ்லயே எனக்கு நியாயம் கிடைக்கல. மத்த எல்லா கேஸையும் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு தூக்கி போட்டு ஏதோ உங்களை பார்த்த உடனே உங்க அம்மா உயிரை காப்பாத்தணும்னு சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டேன். இதான் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம். இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க உங்க அம்மா ஆபரேஷனை நிறுத்த முடியாது. நான் சொல்லியே கேட்காத இந்த மேனேஜ்மெண்ட் நீங்க சொல்லியா கேட்க போறாங்க? புரியுது டாக்டர். ஆனா எங்க அம்மா எனக்கு முக்கியம். எப்படி நான் எங்க அம்மாவை காப்பாத்தியே தீருவேன். இட்ஸ் டூ லேட் பைரவி. இப்பவே மணி 12 ஆயிருச்சு. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. ஏதாவது அதிசயம் நடத்தாதான் உண்டு. அதிசயம் நடக்கும் டாக்டர், கண்டிப்பா நடக்கும். நான் நம்புற சிறுவாச்சூர் மதுரகாளி என்னை கைவிட மாட்டா. டாக்டர், இந்த ஃபைல்ல இருந்து இந்த பேப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டுமா? அதுல நான் சொன்னது எதுவுமே இருக்காதுமா. ஆபரேஷன் சக்சஸ் மட்டும் தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. எனக்கு இந்த பேப்பர் மட்டும் தான் வேணும். ப்ளீஸ் டாக்டர். கேரி ஆன். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். என்ன பண்ணி இந்த ஆபரேஷனை நிறுத்த போறேன்னு தெரியலையே. ஆபரேஷனுக்கு கரெக்டா இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. என்ன பண்றது?
பிரணவ் பார்த்து இந்த உண்மையை சொன்னா அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. அது மூலமா இந்த ஆபரேஷனை நிறுத்திடலாமே. ஹலோ, என்ன ஆச்சரியமா இருக்கு, வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்ல, அம்மாக்கு 4 மணிக்கு ஆபரேஷன். ஓஹோ, அப்படியா? நல்லபடியா நடக்கட்டும். கடவுள் நிச்சயம் கைவிட மாட்டார். வாங்க வாங்க, கம் உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க சொல்ற பதில்ல தான் கடவுள் என் கூட இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க அம்மாவுக்கு டாக்டர் ஞானவேல் தான் ஆபரேஷன் பண்ண போறாரு. ஓஹோ, என் வைஃப் கூட அவர்தான் ஆபரேஷன் பண்ணாங்க. தெரியும், ஆனா 3 வருஷமாவே அவர் பண்ற எல்லா ஆபரேஷனும் ஃபெயிலியரா தான் முடியுது. கையில ஆபரேஷனுக்கு பிறகு அவர் பண்ண ஆபரேஷன்ஸ்ல பேஷண்ட்ஸ் எல்லாருமே இறந்திருக்காங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார். பைரவி, எல்லா ஆபரேஷனும் அப்படியே நடக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? சார், அப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால இந்த ஆபரேஷன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உடனே போய் மேனேஜ்மெண்ட்ல பேசுங்க. அவங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. அவங்க பாதி ட்ரீட்மெண்ட்ல அனுப்பவே முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? நீங்க நினைச்சா முடியும். நானா என்ன பண்ண? உங்க வைஃப் கையலுக்கு நடந்த ஆபரேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்களோட அஜாக்கிரதையால கையல் சாகல. வேண்டாம் பைரவி, நான் என் கையில மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அவளை ஞாபகப்படுத்த வேண்டாம். பிரணவ், ப்ளீஸ் பிரணவ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் கையில ஞாபகப்படுத்துற எந்த விஷயத்திலும் என்னால இறங்க முடியாது. நீங்க வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க. நீங்க கிளம்பலாம். பிரணவ், ப்ளீஸ். பைரவி, இனிமே நீங்க கயல் பேரை சொல்லிக்கிட்டு கயல் விஷயமா என்ன தேடி வர வேண்டாம். ஐயோ, எப்படி நான் என் அம்மாவை காப்பாத்த போறேன்? எனக்கு என்ன வழி இருக்குன்னே தெரியலையே. நம்மால போல நம்பியிருந்த பிரணவும் கைய பிரிச்சுட்டாரே. இனி நான் எப்படி, எந்த வழியில இந்த ஆபரேஷனை நிப்பாட்ட போறேன்? சிறுவாச்சர் மதுரை காளி தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி, முற்றறி ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, உலகும் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி. ஆடி மாசம் பொறுக்க போறது. ஆடி மாசம் அம்மன் மாசம். ஆடி மாசத்துல அம்மனை நினைக்கிறவங்களுக்கும் அவளை வேண்டினவங்களுக்கும் அவ புகழ பாடுறவங்களுக்கும் அந்த அம்மன் பல அற்புதங்களும் நிகழ்த்துவா. இல்லையம்மா, எனக்கு பிரசாதம் வேணும். இல்லையம்மா, ஆயிடுச்சே. என்ன சாமி இல்லன்னு சொல்றீங்க? ஆடி மாசம் அம்மன் மாசம் பெருமையா சொன்னீங்க. அந்த அம்மனோட பிரசாதம் தர மாட்டீங்களா?
இருந்தா தானே கிடைக்கும். ஆயிடுத்தேம்மா. அம்மன் இறக்கிட்டாலும் தருவான்னு சொன்னீங்களே, பிரசாதம் தர மாட்டாளா? இருக்கும்போது கேட்டா கொடுப்பா, இல்லாத போது கேட்டா எப்படி கொடுப்பா? அவகிட்ட இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அம்மன் எதுவும் குறையாதவ, என்னைக்கும் நிறைவானவ. சாமி, அம்மன் கிட்ட நம்பிக்கையோட வந்தவங்க யாரும் ஏமாந்து போக கூடாது. பிரசாதம் கொடுங்க.